ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தது உடனே உங்களுக்கு மனசில் என்ன தோணும்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எஸ், இந்த கிரேட் சயின்டிஸ்ட் ஃபார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதற்காக அவர் நாக்கை நீட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த நாக்கை அவர் எங்கே நீட்டினார் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட 72வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நியூ ஜெர்மனியில் பிரின்ஸ்டன் சென்ட்ரஸில் அப்படின்னு ஒரு ஊரில் நடக்குது. ஐன்ஸ்டீன் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், புகைப்படக்காரர்கள் என சிலர் அதில் கலந்து கொண்டிருக்காங்க. அனைவரின் கேமராவும் பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீனை விதவிதமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புகைப்பட நிபுணராக இருந்த ஆர்தர் சச்சே மற்றும் சற்று பதற்றத்தோடு இருந்திருக்காரு. நம்ம பத்திரிகையில் வெளியிட ஒரு நல்ல புகைப்படம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. விழா வேற முடிஞ்சிருச்சு, ஐன்ஸ்டீனும் கிளம்ப போகிறாரு, நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறாரு. ஐன்ஸ்டீனை நெருங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆர்தர். ஆனால் அவர்னால நெருங்கவே முடியலை. கொண்டாட்டத்தோட களைப்புல கடைசியில் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா காரில் ஏறுறாரு. உடனே அந்த ஆர்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டாச்சா வேறு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஐன்ஸ்டீனோட கார் பக்கத்தில் வேகமாக ஓடுறாரு. சார் ப்ளீஸ் உங்களை ஒரு புகைப்படம் எடுக்கவில்லை, ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை விட்டு இறங்க சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு கிடையாது. வெறுப்புடன் அந்த கேமராவை அவர் பார்த்தார். வெறுப்புடன் அப்படி பார்க்கும்போது அவர் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆர்தர் அப்படிங்கிறவர் அந்த கேமராவோட பட்டனை உடனே அழுத்திடுறாரு. உடனே அந்த ஆர்தர் சொல்லிடுறாரு, சார் கொஞ்சம் சிரிக்கலாமே அப்படின்ட்டு ஐன்ஸ்டீனை பார்த்து ஆர்தர் கேட்குறாரு. உடனே அந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நாக்கை வெளியில் காண்பித்து உள்ளே மடக்கி கொண்டார். இதை சற்றும் எதிர்பாராத ஆர்தர் திகைத்து போய் நிற்க, அவரை அப்படியே அறியாமல் அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்துருக்கீங்கன்னா ஆர்தரோட பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு விவாதம் ஒன்று நடக்குது. இந்த புகைப்படத்தை வெளியிடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா எப்படியோ வெளியாயிடுச்சு. உடனே அந்த ஆர்தரும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டார். ஏன்னா ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோவை இந்த மாதிரி எடுத்து அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டார். ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்த ஐன்ஸ்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாயிட்டார். நாக்கை வெளியே நீட்டும் போது அவர் புகைப்படம் எடுப்பார் அப்படின்ட்டு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் அப்போ கூட சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீனோட இந்த படம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதுவித ஒரு உற்சாகத்தை தருது. அதாவது ஐன்ஸ்டீனோட எந்த விதமான படத்தை பார்த்தாலும் எதுவும் தோன்றாது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது மட்டும் நமக்கு என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் ஷோ அந்த மாதிரி கெட்டப் வரைக்கும் நமக்கு தோணுது. என்னடா ஒரு சயின்டிஸ்ட்டை இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ நிஜமாவே பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கிற சில்ட்ரன்ஸ், அதாவது சிறுவர்களுக்கு ரொம்ப அறிமுகமானது இந்த படம் மட்டும்தான். மற்ற படத்தில் மற்ற ஃபோட்டோஸில் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கே தனியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐன்ஸ்டீனு அந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்த ஆர்தரை தொடர்பு கொண்டு அவரை பாராட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவரோட 9 காப்பி, அதாவது அந்த ஃபோட்டோவோட 9 காப்பியும் அவருக்கு கேட்டிருக்காரு. அதோட தன்னோட உருவத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டு தன்னோட நண்பர்களுக்கெல்லாம் அதை பார்த்திங்கன்னா ப்ரைஸாக கொடுத்துருக்காரு. அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரே ஒரு படம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அந்த ஏலம் போயிருக்கான். அந்த ஒரே ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா, அதாவது தன்னுடைய 72வது பிறந்த நாளில் எடுத்த படம். அதாவது அவர் சாகிறதுக்கும், அதாவது அவர் இறக்கிறதுக்கும் முன்பு 4 வருடங்களுக்கு முன்பு எடுத்த படம். ஸோ இந்த அளவுக்கு அவருக்கு பிரபலமாயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இத்தகைய ஐன்ஸ்டீனோட இந்த படம் உங்களுக்கு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதுல நான் அந்த ஸ்டோரி